அன்பு, ஓ இந்த லோடுக்கு பணம் வச்சிருந்தனே அது எங்கன்னு கொஞ்சம் தேடேன். அங்கதாம்மா இருக்கும், தேடி பாரு. டே கிடைச்சிருச்சுடா. நல்ல வேலை, லோடுக்கு பணம் கொடுக்க முடியாதோன்னு நினைச்சேன், கிடைச்சிருச்சு. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே. ஆ, டே அன்பு, அண்ணனுக்கு சேர் எடுத்து போடுறா. இதோ போடுறேம்மா, உட்காருங்க. ம், நம்ம காசு விளையாண்டுருக்கு போலயே. அண்ணே நீங்க செஞ்ச உதவியில தானே இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அண்ணே என்னென்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது காபி டீ மோரு? தம்பி அண்ணனுக்கு ஏதாவது? இதோம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த வழியா வந்தேன், அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வட்டி காசும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வட்டி காசா? அண்ணே வட்டி காசு 10ஆம் தேதி தானே தரணும், இன்னைக்கு 8ஆம் தேதி தானே ஆகுது. ஓ, இன்னைக்கு 8 ஆகுதுல்ல, மறந்துட்டேன். சரி, 10ஆம் தேதி வீட்டுக்கு வந்து கொடுத்துருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. அன்பு, அந்த லோடு காசு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வாடா. அண்ணே இந்தாங்கண்ணே வட்டி காசு. அசல் லேட் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா வட்டி மட்டும் இதே மாதிரி கரெக்டா கொடுத்துருங்க. ஒரு நாள் லேட் ஆனா கூட நான் இங்க இருப்பேன், புரியுதா? இல்ல இல்லண்ணே, அது மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேண்ணே. சரி, நான் அப்ப வரேன். சரிங்கண்ணே. அம்மா நீ பாட்டு லோடு காசு குத்துற, இப்ப என்னம்மா பண்றது? டே லோடு நாளைக்கு கூட எடுத்துக்கலாம்டா. அவர் திடீர்னு வந்து வட்டி காசு கொடுன்னு கேக்குறாரு, கொடுக்கலன்னா அசிங்கப்படுத்திட்டாருன்னா அது வேற. நீங்க அசல் கொடுக்க லேட் பண்ணாலும் பண்ணுங்க, வட்டிக்கு லேட் பண்ணிடாதீங்கன்ட்டாரு. அதான் எடுத்து கொடுத்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா, எல்லாம் பாத்துக்கலாம். சரி விடுங்கம்மா, பார்த்துக்கலாம். இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.